திமுகவுடைய ஒரு மணி இன்ஃப்ளூயன்ஸில் அதிகமான செலவு தமிழக வெற்றி கழகத்தில் செலவு பண்ணி எங்களுக்கு எதிரான கட்டுக்கதைகளையும் விமர்சனங்களையும் அவதூறுகளையும் சோசியல் மீடியாலையும் யூடியூப்லேயும் பரப்பிட்டுருப்பாங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு எங்களுக்கு டைம் கிடையாது. மிகப்பெரிய மெஜாரிட்டி நம்பருடன் தமிழக வெற்றி கழகம் எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் ஆவார். வெள்ளிவாக்கத்தில் நான் திருப்பி சொன்னது தான், 5 வருஷமாக எம்எல்ஏவே இல்லை, எம்எல்ஏ ஆஃபீஸே இங்கே இல்லை. தொடர்ந்து மக்கள் இங்கே திமுக ஜெயிக்க வச்சாங்க. ஆனால் திமுக இங்கே இருக்கக்கூடிய சாலைகளை கூட சரி செய்யலை, தெருவிளக்குகளை சரி செய்யலை. எங்கே பார்த்தாலும் கழிவு நீர் ஓடிக்கிட்டு இருக்கு, தண்ணி எல்லாம் மஞ்சள் கலரில் இருக்கு. இதெல்லாம் சரி செய்கிறதுக்கு ஒரு சரியான சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது. அப்பெல்லாம் மக்களுடைய பிரச்சனைகளை கேட்காத குடும்பம் மு.க. ஸ்டாலின் சார், உதயநிதி, இவங்கெல்லாம் வில்லிவாக்கம் வரல. அண்ணா நகரோட நின்றுடுவாங்க. வில்லிவாக்கம் பக்கம் போக மாட்டாங்க, ஆர்கே நகர் பக்கம் போக மாட்டாங்க. கொளத்தூரில் மட்டும் வேலை செய்கிற மாதிரி ஒரு விளம்பரம் ஓடிட்டு இருக்கோம். ஸோ ஒட்டுமொத்த வட சென்னையும் திமுகவுக்கு எதிராக இன்னைக்கு மிகப்பெரிய மாறி இருக்கு. 16 தொகுதியில் 13 தொகுதி திமுக மிகப்பெரிய அளவில் சென்னையில் ஜெயிக்கும். தமிழகம் முழுவதும் மெஜாரிட்டி நம்பரோட எங்களுடைய தலைவர் மிகப்பெரிய நம்பரை ஜெயிச்சு, எம்ஜிஆருக்கு அப்புறம் அம்மா ஜெயலலிதாவுக்கு அப்புறம் எப்படி 2014 அம்மா ஜெயலலிதா தனியாக நின்று ஜெயிச்சாங்களோ அதே பெரிய ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவார். இதுதான் எங்களோட பதில். எங்களுடைய பிரச்சாரம் வீடு வீடாக போயிட்டுருக்கு. மக்கள்கிட்ட பெரிய அன்போட ஆதரவு இருக்குது. இன்றைக்கி அதிமுகலேருந்து வந்தவங்க எல்லாருமே ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்கள வரவேற்றிருக்கோம். புரட்சி தலைவி அம்மாவுக்கு அப்புறம் ஒரு நம்பிக்கையான தலைவர் அந்த கட்சியில் யாரும் இல்லாதனால எல்லா தொண்டர்களும் இன்றைக்கி டிவிகே பக்கம் மூவ் ஆகிட்டாங்க. அவங்கள நாங்கள் வரவேற்று அவங்களுக்கான பணிகளை கொடுத்து அவங்கள ஒரு குடும்பமாக நாங்கள் அவங்களோட சேர்ந்து பயணிப்போங்க நான் உறுதி கொடுக்கோம். அதுதான் இன்றைக்கி கள நிலவரம் கூட.